ஹாய்! இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசி விரத முறையும், நம்ம கண் விழிக்கும் நேரம் எவ்வளோ அப்படிங்கிறத பத்தியும், எப்படி தளிகை போடலாம் அப்படிங்கிறத பத்தியும் தான் பார்க்க போறோம். இந்த மார்கழி மாதம் முழுக்க இறைவ வழிபாட்டுல வந்துட்டு நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாதம் தான் சொல்லணும். மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்பவே அதிவிசேஷமான ஒரு பலன தரும்னு சொல்வாங்க. யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்கலாம் மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. அதனால பலன் பெற்றிருந்தீங்கனாலும் கமெண்ட்ல பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொன்னாவே ஸ்ரீரங்க ரங்கநாதர் திருக்கோவில்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு விசேஷமா செய்யக்கூடிய ஒரு நாள்னு தான் சொல்லணும். 3 நாட்களான இந்த விரத முறையை வந்துட்டு எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வைகுண்ட ஏகாதசியில பார்த்தீங்கன்னா, பெருமாள் வந்துட்டு மோகினி அவதாரத்துல முன்னாடி நாள் காட்சியளிப்பாரு. அதாவது பரமபத வாசல் திறக்கிறதுக்கு முன்னத்த தினம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த காட்சி அளிப்பாரு. மோகினி அவதாரம் நம்மளுக்கு 9ஆம் தேதி காலையில மோகினி அவதாரம் ஃபுல்லா இருப்பாரு. 10ஆம் தேதி காலையில 4 மணிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பரமபத வாசல் திறந்து வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற ஒரு ஏகாதசி நாள் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. 9ஆம் தேதி மத்தியானம் நம்ம உணவை எடுத்துட்டு, இரவு உணவுலருந்து அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏகாதசி முழுவதுமே நம்ம விரதம் இருக்கணும். ஏகாதசி அன்னைக்கு தான் நம்ம கண் விழிக்கணும். தசமி அன்னைக்கு கண் விழிக்கக்கூடாது. ஏகாதசி பரமபத வாசல் திறந்ததுக்கு அப்புறமா, நம்ம வந்து ஏகாதசி முழுவதுமாவே கண் விழித்து, அதுக்கப்புறம் பரமபத வாசல் பார்த்ததுக்கப்புறம், அந்த நாள் ஃபுல்லாமே நம்மளுக்கு இறை வழிபாட்டிலேயே மூழ்கி, அதில தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். இறை வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பா துளசி அப்படிங்கிறது ஒண்ணு பெருமாளுக்காக நம்ம நெய்வேத்தியமா வைக்கிறது ரொம்பவே நல்லது. துவாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையில 8:15க்கே முடிஞ்சிருது அப்படிங்கிறதுனால, துவாதசி அன்னைக்கு 8:15க்குள்ள நம்ம சுவாமிக்கு தளிகை போட்டு சுவாமி கும்பிட்டு, அந்த நெய்வேத்தியத்தையே நம்ம வந்து விரதமா எடுத்திருந்தவங்க சாப்பிட்டு விரதம் வந்துட்டு நிறைவு பண்ணிடலாம். வைகுண்ட ஏகாதசியில மிக சிறப்பான ஒரு முக்கிய அம்சமே பார்த்தீங்க அப்படின்னா, அரையன் சேவைன்னு சொல்லணும். அரையன் சேவை பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருந்தீங்க, நீங்க உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அரையன் சேவையில வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி ஸ்ரீரங்கத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்ப விசேஷமா இயல், இசை, நாடகம்னு சொல்லிட்டு முத்தமிழ்னால சுவாமிக்கு அவ்வளோ அழகா வந்து பாட்டு பாடி இந்த வைகுண்ட ஏகாதசி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். நான் நேர்ல இதுவரைக்கும் பார்த்ததில்ல. நெறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் வீடியோஸ்லயுமே பார்த்துருக்கேன். நீங்க நேர்ல பார்த்துருந்தா அதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி நம்மளோட பிரார்த்தனைகள கடவுள் முன்னாடி வச்சு நம்மளும் நலன் பெறுவோம். மத்தவங்களுக்கும் இத சொல்லி வழிகாட்டுவோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, என்னோட டே ரொம்பவே லேட்டா தான் எந்திரிச்சேன். அதனால பிரம்ம முகூர்த்த பூஜை இன்னைக்குமே செய்ய முடியல. இன்னைக்கு வெளிய வாசல்ல உருளி வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் இந்த உருளிய உங்களுக்கு வீடியோவா போட்டிருக்கேன். எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளையிலிருந்து சிறப்பா பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ நான் கண்டிப்பா போடுவேன். என்னோட வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அண்ட் கமெண்ட் எதுவா இருந்தாலும் பண்ணுங்க. கமெண்ட்க்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஹாப்பி பர்த்டே. நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். இன்னைக்கு எந்திரிச்சது லேட் அப்படிங்கிறதுனால எல்லாமே லேட்டாக தான் ஆச்சு. சரி அதனால தான் நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில வேல் பூஜை பண்ணல. ஈவினிங் போல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.